ஆப் கி அதாலத்தில் சல்மான் குர்ஷித் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் உத்தரப்பிரதேசல காங்கிரஸ்குள்ள நடந்துட்டு இருக்கிற சண்டைய தடுக்க முடியல. சல்மான் சார், உங்களை உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்புனது கட்சிய ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக. ஆனா என்னைக்கு உங்களை பிரசிடென்ட் ஆக்குனாங்களோ அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டுச்சு. உங்க உருவ பொம்மையை எரிக்க ஆரம்பிச்சாங்க. உங்க கட்சி ஆட்களை புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சண்டை போட்டு நடு ரோட்டுக்கு வந்தாங்க. இது உண்மைதான். அங்க நிறைய பேர் இப்படிதான் பண்ணாங்க. ஆனா அவங்களோட வரலாறு என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தாங்க, யாருக்கிட்ட இருந்துட்டு வந்தாங்க, இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடி வைங்க. சாதாரணமான ஒர்க்கருக்கு இப்ப என்ன வேலை? அந்த ஒர்க்கர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க எப்பவும் பிஸியாவே இருப்போம். நாடு பூரா கட்சியோட நிலைமை இதுதான். ஆனா நாங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாரையும் சாஃப்டா எங்க கூட கூட்டிட்டு போகணும்னு தான். இதுக்கப்புறம் காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா நீங்க ஒரு கனவை காங்கிரஸ் கட்சிக்கு வித்துட்டீங்க. உத்தரப்பிரதேசத்துல மறுபடியும் தோல்வி அடைஞ்சாலும் காங்கிரஸ் பார்ட்டி மறுபடியும் ரிவைவ் ஆக முடியும். ஆகும். ஒருவேளை அரசியல்வாதி கனவு காங்கலன்னா அவனால முன்னேறி போகவே முடியாது. இந்த கனவு நடக்கவே முடியாது அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இந்த கனவு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா நனவாகும். ஆனா அதுக்காக உழைச்சே ஆகணும். 17 வருஷமா நடக்காதது வெறும் 7 நாள்ல நடக்க போறதில்ல. நாம முயற்சி பண்ணியே ஆகணும். எங்ககிட்ட அதுக்கான வலிமை இருக்கு, மிகப்பெரிய வலிமை இருக்கு. சோனியா அவர்கள் ஆனா இது உண்மை இல்லையா? உங்களோட கனவை மக்கள் சுக்குநூறு ஆக்கிட்டாங்களே. நீங்க வந்ததுல இருந்து ஒரு லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு, 6 விதான்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் கட்சி தோத்துட்டாங்க. இல்ல, அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்த தேர்தல்ல நாங்க ஜெயிச்சிருக்குமா என்ன? எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஜெயிக்க மாட்டாங்க இல்லையா? இந்த தடவை எங்ககிட்ட சர்வே வந்திருக்கு. அந்த சர்வேல நாங்க 20% இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கோம். தேர்தல் வரும், வந்தா எல்லாமே தெரிஞ்சிரும். இப்ப நாங்க எங்க இருக்கோம், எங்க இல்லன்னு. சல்மான் சார், இலாஹாபாத் எங்க பண்டிட் நேரு பிறந்தாரோ, எங்க இந்திரா அவர்கள் இருந்தாங்களோ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு அசெம்பிளி எலெக்ஷன்ல 660 ஓட்டு கிடைச்சது. நான் இதை ஏத்துக்கிறேன். எங்களுக்கு இது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனா யார் இதை சொல்றாங்களோ அவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு எந்த இடத்துல இருந்தாரோ, எந்த இடத்துல பிரதிநிதித்துவம் பண்ணாரோ, அங்க இன்னைக்கு யார் ஜெயிச்சு வர்றாங்க? மத்தவங்கள கொன்னுட்டு, ஜெயிச்சவங்கள கொன்னுட்டு, ஜெயில இருந்துகிட்டே தேர்தல ஜெயிச்சு வர்றாங்க. அப்ப இந்த அசிங்கம் எனக்கு மட்டும் கிடையாது, மொத்த நாட்டுக்கும் தானே. அதுக்கான பொறுப்பாளி நீங்களும் நானும் தானே. எங்க ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ ஜெயிச்சு வராங்களோ அங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்துச்சு. அதுலயும் காங்கிரஸ் கட்சி தோத்துருச்சு. இல்ல, அப்படி இல்ல. எல்லா இடத்துலயும் தோக்கல. கண்டிப்பா எல்லா இடத்துலயும் தோக்கல. அதுல பாதி சீட்டு பாத்தீங்கன்னா, அதுல பாதி சீட்டு நாங்க ஜெயிச்சோம். சில இடத்துல எங்களுக்கு பஸ்வா கூட ஒப்பந்தம் கூட இருந்துச்சு. ஆனா பஸ்வா கூட எங்க ஒப்பந்தம் இருந்துச்சோ அதுல வருத்தத்துக்குரிய விஷயம், அந்த மக்கள் எங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசத்துல எந்த அளவுக்கு பயங்கரவாதம் இருக்கோ, நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பனா சொல்றேன், நாளைக்கு முலாயம் சிங் அவர்கள் முதலமைச்சரா இல்லன்னா, முலாயம் சிங் அவர்கள் இன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கினாரோ அதுல ஒரு சீட்டு வாங்கினாருன்னா நான் சேலஞ்ச் பண்றேன், அரசியலை விட்டே போயிடுறேன். அவருக்கு பவர்ல இல்லாம தேர்தலில் போட்டியிட தைரியம் இருக்கா? எங்க சொல்லுங்க பாப்போம். சல்மான் சார், சென்ட்ரல்ல உங்க அரசாங்கம் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம். நான் தேர்ந்தெடுக்க விரும்பல. நாங்க ஒரு பொறுப்பான கட்சி. எங்களுக்கு இந்த நாட்டோட வரலாற்றோட ஒரு பந்தமும் சம்பந்தமும் இருக்கு. எங்களுக்குன்னு சில தீர்மானங்கள் இருக்கு. எங்களுக்கு இங்க பொதுமக்கள் கிட்ட மரியாதை இருக்கு. நாங்க ரவுடிசம் பண்றதுக்காக அரசியலுக்கு வரல. உங்களோட தீர்மானம் ராகுல் காந்தி மட்டும்தான். யூபில காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க அவரை யூஸ் பண்ணாங்க. நாங்க ராகுல் காந்தியை யூஸ் பண்ண விரும்பினா இன்னைக்கு அவர் எல்லா இடங்கள்லயும் உத்தரப்பிரதேசல சுத்திக்கிட்டு இருப்பார்ல. நாங்க ராகுல் காந்தி கிட்ட கேட்டோம், அவர்கிட்ட உறுதியா கேட்டோம், நீங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன செய்ய விரும்புறீங்கன்னு கேட்டோம். எங்களுக்கு நிலத்தை தயார் பண்றதுக்கு, உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க நிலத்தை தயார் பண்றோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. அவர் நல்லா கவனிச்சுப்பாரு, எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பாரு. நாங்க நிறைய பேசுவோம். ஆனா உழைக்கிறதுங்கிறது எங்களுடைய பொறுப்பு தானே. நாங்க போய் அவர்கிட்ட நீங்க தேர்தல ஓட்டு வாங்கி எங்களை ஜெயிக்க வச்சு கொடுங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா சரியா இருக்காது. ஆனா உழைக்கிறதுக்கு பதிலா உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. இல்ல, அப்படி எதுவும் இல்ல, கண்டிப்பா கிடையாது. இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசல நிறைய சண்டை நடந்திருக்கு. அதாவது வரலாறுல உத்தரப்பிரதேசல தான் நிறைய சண்டை நடந்திருக்கு. ஆனா அப்ப வேற இப்ப வேற. யாராவது ஒருத்தர் பத்திரிகையாளர்கிட்ட போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால மட்டும் அது பெரிய சண்டை ஆயிடாதுல்ல. கிரவுண்ட்ல போய் நின்னாதான் அது கண்டிப்பா சண்டையாகும். கிரவுண்ட்ல நிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? அங்க வாங்க, எங்க ஒர்க்கர்ஸ் கூட உட்காந்து பாருங்க. சண்டை எங்க நடந்துச்சுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. எங்கேயுமே சண்டை கிடையாது. அப்புறம் ரெண்டாவது விஷயம், மயானத்துல கண்டிப்பா என்னைக்குமே சண்டையே நடக்காது. சண்டை தெருவுல தான் நடக்கும். ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் உங்ககிட்ட இப்படி சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணலையா? கடந்த காலம் திரும்பி வராது, ஆனா போனது போனதுதான்னு. இதுவரைக்கும் அந்த மாதிரி சொன்னதை என் காதுபட நான் கேட்டதே கிடையாது. இப்போதைக்கு நாங்க இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், இவங்ககிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. நாலா பக்கத்துல இருந்து சத்தம் வருது, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. இப்ப நாங்க அங்க போகணும், அவங்கள காப்பாத்தணும், அந்த முயற்சியில தான் நாங்க இருக்கோம்.
அது மட்டும் இல்லாம நாங்க அதுல வெற்றி அடைவோம்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ரோல. இப்ப முலாயம் சிங் யாதவோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை நீங்க எராடிகேட் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அடுத்த முறை மாயாவதியோட அரசாங்கம் வந்ததுன்னா நீங்க ஒருவேளை மாயாவதி அரசாங்கத்தை கூட எராடிகேட் பண்ண முயற்சி பண்ணுவீங்களா, இல்ல உண்மையிலேயே கிரவுண்ட் லெவல்ல காங்கிரஸோட இமேஜை சரி பண்ண முயற்சி பண்ணுவீங்களா? பாருங்க, நீங்க எரடிகேஷனை பத்தி சொன்னீங்க. ஒருவேளை அவங்க இறங்கலன்னா உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது. நாங்க வளர்ச்சியை தான் விரும்புறோம். ஒருத்தரை நீக்கி இன்னொருத்தரை உட்கார வைக்க விரும்பல. அப்புறம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்புக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. மின்சார திட்டம் ராஜீவ்காந்தி பேர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தகவல் அறியும் உரிமையை கொடுத்திருக்காங்க. இப்போ சின்ன சின்ன டவுன்ஸை டெவலப் பண்றதுக்காக ஒரு சிறப்பான நிறுவனம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராமை ரெடி பண்ணியிருக்காங்க. ரூரல் ஏரியாக்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றேன்னு பிரதம மந்திரி சொல்லியிருக்காரு. இந்திய கட்டுமானங்கள் பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்க உத்தரப்பிரதேச தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு விரும்புறோம். சல்மான் சார், நீங்க திரைக்கு பின்னாடி மாயாவதி அவர்கள் கூட ஒன்னு சேர்ந்துட்டீங்களா? திரைக்கு பின்னாடி ஏதாவது செய்யணும்னா அப்போ ஒரு மிகப்பெரிய திரை இதுக்காக தேவைப்படும். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, நாங்க எங்க சொந்த காலில் நிக்கணும்னு விரும்பினா பைசாக்கியை விட்டாகணும். பைசாக்கி உதவியால எங்களால என்னைக்குமே முன்னேறி போக முடியாது. எங்க எல்லாருக்கும் உத்தரப்பிரதேசல இடம் கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு நாங்க பின்னாடி இருந்து முன்னாடி வர்றதுக்கு விரும்புறோம். முன்னாடி இருக்கிறவங்களை இறக்காத வரைக்கும் எங்களால முன்னேறி போகவே முடியாது. அப்புறம் எங்களுடைய முயற்சி நாங்க சொந்த காலில் நின்னாகணும், எல்லாரோடையும் ஒன்னா சேர்ந்து போகணும். காங்கிரஸ் இன்னொரு தடவை அவங்க கூடிய தைரியமா பார்க்க விடணும். முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு நாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். அப்புறம் நீங்களும் முடிவு பண்ணுவீங்க, காலமும் சேர்ந்து எங்களுக்கு